இது வந்து பெரியார் நகர் ஜேகேஎம் காலனி. மேயர் மக்கள் அனைவரையும் பாதுகாப்பான இடத்தில் இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பாருங்கள், கார் எவ்வாறு தண்ணீரில் ஊர்ந்து கொண்டு வருகிறது. மரங்கள் எல்லாம் கீழே கவுந்து கொண்டு இருக்கிறது. பைக் 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 வீட்டில் அனைத்து வீடுகளிலும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஒரு பெண்மணி மெதுவாக தண்ணீரில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். பாருங்கள், அத்தியாவசிய பொருள் கடைகள் எல்லாம் திறந்திருக்கின்றன. அங்காடியும் திறந்திருக்கிறது. பாருங்க, மரம்லாம் அசையுது. மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சாலை சிறிது தண்ணீர் இல்லாமல் நன்றாக உள்ளது. மேகம் சூழ்ந்து கொண்டு வருகிறது. மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் பாருங்கள், மருந்து கடைகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மற்றபடி சில கடைகள் எல்லாம் திறந்து இருக்கிறது. மக்கள் நடமாட்டமெல்லாம் குறைவாக உள்ளது சாலைகளில். தேநீர் கடை நிறைய மக்கள் கூட்டமாக இருக்கிறது. உணவு சம்பந்தப்பட்ட கடைகள் மட்டுமே வழிபாட்டு தலங்கள் எல்லாம் மூடியிருக்கிறது, அடைத்து. ஹாய் போல குளிருது, வேறு குளிர்கிறது. ஆவே கையில் இப்பொழுது நாங்கள் இனாம் ஸ்கூல் வழியாக சென்று கொண்டிருக்கிறோம். இந்த மெயின் சாலையில் தண்ணீர் சிறிது தேங்கியுள்ளது. மற்றபடி நன்றாகவே உள்ளது. மரங்கள் எல்லாம் காற்று பலமாக வீசுகிறது. கருமேகம் சூழ்ந்து கொண்டு வருகிறது. இரவு எவ்வாறு இருக்கும் என்று தெரியவில்லை. புயல் கரை கடைந்து விட்டதா இல்லையா என்று கூட தெரியவில்லை எனக்கு. பேயாட்டம் ஆடுகிறது மரங்கள் அனைத்தும். பாருங்கள், சாலை இந்த சாலைகளில் தண்ணீர் சிறிது ஓடிக்கொண்டிருக்கிறது. அது எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை. பாருங்கள், இதெல்லாம் இனாம் ஸ்கூலுக்கு செல்லும் வழி. இது நாளை ஒரு நாள் மட்டுமே பள்ளிகள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பள்ளிக்கூடங்கள் நாளை விடுமுறை. திங்கட்கிழமை எவ்வாறு இருக்கும் என்று தெரியவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்லை, தண்ணீர் இல்லை இந்த தெருக்களில் எல்லாம். என்ன முடிக்கானே சிறிது தண்ணீர் இருக்கிறது. சாலை பள்ளிக்கூடம் அருகில் வந்து விட்டோம். ஆனால் இங்கே தண்ணீர் நிற்கிறது. பள்ளிக்கு வரும் பிள்ளைகள் மிகவும் சிரமப்பட்டு தான் வருவார்கள். பாருங்கள், இதுவே நம் மகன் படிக்கும் பள்ளிக்கூடம், தானிஷ் மெட்ரிகுலேஷன் பள்ளி. நன்றாக தண்ணீர் தேங்கியுள்ளது. பள்ளி வளாகம் முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ளது. உள்ளே கூட தண்ணீர் இருக்கிறது. பாருங்கள், இந்த இது வழியாக பாருங்கள், ஜன்னல் வழியாக பாருங்கள். क्या बोलना சார், விளையாட்டு மைதானத்திலும் ப்ளே கிரவுண்டிலும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. நாம் ஜாலிதான் தான். இதேபோல் ஜயித் உள்ள சனா ஸ்கூல் பள்ளி ஜமாலியா ரோடிலும் ஃபுல்லாக தண்ணீர் தேங்கி உள்ளது.
நாளை தான் பார்க்க வேண்டும். நாளை வரை தண்ணீரெல்லாம் வடிந்து விடுகிறதா என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.